வணக்கம் மக்களே. யார் வாயில் விழுந்தேன் யார் வயிற்றுச்சல் விழுந்தேன்னு தெரியல. X200 செல்ஃபோனுடைய ஃப்ரண்ட் டிஸ்பிளே நொறுங்கி போச்சு. அந்த சோறுட்டியை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை தூக்குனது உள்ள கிரிப்பில் இருந்து கலண்டு விழுந்து ஃபுல்லாக அந்த ஃப்ரண்டில் உள்ள டிஸ்பிளே பூரா நொறுக்கி போயிடுச்சு. இப்போ தான் வேலைக்கு காலையில் போய் கொடுத்துட்டு வர்றேன். 11 மணிக்கு போய் கொடுத்தவே வெயிலோட கிட்டத்தட்ட இப்போ 10,000 ரூபா கிட்ட வரும்ட்டாங்க. ஏன்னா சாதா டிஸ்பிளே கிடையாது, அது டூப்ளிகேட்டு போடணும்னா 4 ரூபா 4,500 வருமா. ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றணும்னா 10 ரூபாலேருந்து 10,500 11 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஒரிஜினலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வேலையை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அது என் மேலே உள்ள தப்பு. இதில் என்ன ஒரு பிரச்சனை, இப்போ புதுசாக எனக்கு சிக்கல் உருவாயிருக்குன்னா, எதுக்கு தேவையில்லாமல் நீ செல்ஃபோனை கீழே போட்ட, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் தண்ட செலவு வைக்கிற, யார் காசு போகுது, உன் அப்பை வீட்டு காசா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால், ஏன் அப்பை வீட்டு காசு தான் ஏங்க உழைக்கிறது. நான் யூடியூப் வருமானம் எனக்கு வருது, அதில் போனால் போதுன்னு இவளுக்கு நான் பிச்சை போடுறேன். இதில் தான் இவள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னைய கேள்வி கேட்குறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இது யதார்த்தமாக நடக்கிற ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், விபத்து மாதிரி தான். இதுக்கெல்லாம் நம்ம ஏன் கீழே போட்ட, எதுக்கு போட்ட, ஏன் நீ லோக்கல் டிஸ்பிளே போட்டுக்கிற வேண்டியதானே, ஏன் ஒரிஜினல் தான் மாற்றணுமா, இவ்வளவு கேள்வி மயிறு கேட்குறதுக்கெலாம் எங்கள் அவசியமே கிடையாது. ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன், நொறுங்குனது நொறுங்கி போச்சு. உங்ககிட்ட 2 ஃபோன் சும்மா தானே இருக்குது. உன் மையன் அன்றைக்கி போய் அந்த ஃபோனை அடித்து உடைச்சான், 40,000 ரூபா தெண்டான். நான் ஏதாவது கேட்டேனே? நான் தானே இஎம்ஐயில் உனக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ வரைக்கும் ஏன் எதுக்குன்னு சொல்லி நீ அவனுக்கு சரி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்காம விட்டியா? வாங்கி கொடுத்தீங்கள, டக்குன்னு உடனே 2வது நாள்லேயே நீ மீனாட்சி பஜார் கூட்டு போய் அனத்துன்னு அனத்தி செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோனை வாங்கி உன் ஃபோனை திருப்பி அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ திருப்பி இன்னும் ஒரு விஷயம் கேளு. இதை கேட்டிங்கன்னா என்னையெல்லாம் என் மூச்சிலெல்லாம் காரி துப்புவீங்க. ஏன்டா வக்கத்தவனே, உன் ஃபோனை உடஞ்சதுக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறா. அவனுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு IQ10 அப்படிங்கிற ஃபோனா புது ஃபோன் வாங்கி கொடுத்து புது நம்பரை போட்டு அதில் தான் அவர் காலேஜுக்கு போவாராம். எதுக்கு அந்த ஃபோனு? IQ10 யார் தெரியுமா யூஸ் பண்ணுறது? கேம் விளாடுறவங்க. அப்படியே 24 மணி நேரமும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். பப்ஜி கேமு, இந்த ப்ரீபேர் கேம்லாம் ஸ்பீடாக போய் சுடுன்னு சுடுறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த கேமு விளாடுறதுக்கு தான் IQ10 யூஸ் ஆகும். எனக்கு என்ன காது குத்திருக்காங்களா, இல்லை என்னைய பார்த்தா இழிச்சா வாய மாதிரி தெரியுதா? சம்பாரித்து கொடுக்குறவன் 6-7 வருஷமாக எங்கேயோ செட்டிப்பாளையத்தில் கிடந்தவளை கூப்பிட்டு இவளுக்கு இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை கொடுத்து நல்லது உள்ளது பார்த்து செஞ்சவனுக்கு சரி ஏதோ ஒன்று, ஏதாவது துணிமணிக்கு நான் காசு கேட்குறேன்னா, இல்லை வேறு ஏதாவது நகை நட்டுதான் ஒரு வாட்ச் போட்ட தடம் தான் இருக்குது, வாட்சை காணோம். கழுத்தில் ஏதாவது செயின் கிடக்க, அதுக்கு பதிலாக அந்த சிம்பிள் கோடு தான் விழுந்துருக்கு. வேறு என்ன இருக்குது என் வாழ்க்கையில்? இப்படி எல்லாமே ஓசி போட்டிருக்க சட்டை ஓசி, இந்த இதுவும் ஓசி சட்டை தான் போட்டிருக்க. துணிமணி, திங்கிற சோறு எல்லாமே ஓசியில் வாங்கி ஏன் பொழப்பு ஓடுது. சரி, ஒரு பிரச்சனை என்னால் ஏற்பட்டுருச்சு. இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுமா ஒரு பாடம் கற்றுக்கிறேன். நான் ஒரு பொருளை உடைச்சா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா. நான் சட்டியே போட மாட்டேன், அது வேறு விஷயம். நான் சொல்கிறது சட்டி, மண் சட்டி, அந்த மாதிரி மண் சட்டி பொன் சட்டி அந்த கதையை சொல்கிறேன். அந்த மாதிரி இது நடந்தது யதார்த்தமாக நடந்து போச்சு. இப்போ இதே இவ பிள்ளைக்கு இந்த உடஞ்சி போன செல்லுக்கு நான் தடை போட்டிருக்கலாம்ல. உன் மகனுக்கு எதுக்கு செல்லு இப்போ தானே உடைச்சேன், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி இவளை நிப்பாட்டி வச்சுருக்கலாம்ல. அந்த இதுவும் விடலை. சரி போனால் போதுன்னு சொல்லி நான் அனுமதி கொடுத்துட்டேன். இப்போ இது தொழிலுக்கு தேவையானது. தொழில்னு உடனே வேறு இடத்துக்கு போயிடாதீங்க. சிங்கப்பூர் தொழிலுக்கா, இல்லை நீ பார்க்குற மாமா தொழிலுக்கா, புரோக்கர் தொழிலுக்கான்னு. நாங்கள் பார்க்குற தொழில் யூடியூப் தொழில். வீடியோ வலைதளத்தில் வீடியோ போடுறதுக்கு செல்ஃபோன் அவசியம், சரியா? அதுக்கு நான் இந்த டிஸ்பிளே போனால் அது ஒரிஜினல் டிஸ்பிளேனா ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும். இல்லையா, செல்லையே கொடுத்துட்டு அன்றைக்கே ஒழுங்காக எக்ஸ்சேஞ்சு கேட்டாங்க. அன்றைக்கி நான் போய் புது ஃபோன் ஒன்று வாங்க போனேன் பார்த்தீங்களா, V70, அப்போவே எக்ஸ்சேஞ்சு கேட்டாங்க. அன்றைக்கே கொடுத்துருக்கணும். நேற்றே நான் நினச்சேன் ஒரு சண்டை வரப்போகுது, அது எப்படி வரும்னு. ஏன்னு சொல்லவா, நேற்று ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, அதை யாருக்கிட்டேயும் உங்கள்கிட்ட நான் சொல்லலை, நான் மறைச்சிட்டேன். அது போய் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு $1000 கொஸ்டினாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்றேன். நேற்று நைட்டு எதுக்கு மியூட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பேசின, யாருக்கு வீட்டுக்கு வழிகாட்டின அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை இப்போ எழுப்புனாங்க. அதுக்கும் நான் பதிலை சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல நான் நடந்த அந்த அபசகுணமான நிகழ்ச்சியும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தைல டப்பா வச்சுருப்பேன், டைகர் பாம்பு எப்பயுமே. அது உள்ளே ஒன்றுமே இல்லை. அதை நோண்டி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டில் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுகும்போது அது என்ன ஆகி போச்சுன்னா சுக்காக உடையும் போது என்ன ஆகி போச்சு, எனக்கு அப்போவே தோணுச்சு ஏதோ ஒன்று சம்திங் ராங்காக இருக்கே.
ஏன்னா வீட்டில் கண்ணாடி பொருள் என்றைக்குமே உடையக்கூடாது. கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கின உடனே என் மைண்டு அப்போவே அப்செட்டு. சரி ஏதோ ஒரு புது பிரச்சனை ஒன்று வரப்போகுது போல். அதனால தான் நான் நேற்று எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணேன். அந்த கிளவியை பேசுகிறது, அந்த பெட்ரோலை அவளை பேசுகிறது எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் வேறு மாதிரி என்னுடைய லைவை நான் ஜாலியாக கொண்டு போனேன். அப்புறம் எங்களுக்குள்ளே வந்து சண்டை நடந்துச்சு. இந்த மிக்சர் பாக்கெட்டை ஏன் வாங்கினேன் அதை வாங்கினேன்னு அதையே நாடகண்டாங்க. அப்போவே யோசித்தேன், இன்றைக்கி இந்த மாதிரி இது ஆகும்னு எனக்கு தெரியுமா? செல்ஃபோனு கீழே விழுந்து டிஸ்பிளே போய் 10,000 இன்றைக்கி தெண்டா. இப்போ இவன் மகனுக்கு ஏன் நீ செல்ஃபோன் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி நான் கேட்க, ஏன் நான் வாங்கினா உனக்கு என்னன்னு சொல்லி இவ்வளோ பிடிச்சி நான் ஏற திருப்பி பிரச்சனை மேலே பிரச்சனை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ காலையிலேருந்து வீட்டில் சோறாக்கலை. நல்லா பார்த்துக்கங்க. மசாலா வியாபாரம் பார்க்க போகிறேன்னு சொல்லி ஆர்டர் வாங்கினால மசாலாவை பூரா கொண்டு போய் இந்த மாடியில் போய் காய போட்டேன். காலையிலேருந்து அதை போய் பார்க்க வர அதுக்குன்னு வேலைக்கு ஒரு ஆள் போட்டிருக்கேன்னு தான் என்கிட்ட சொன்னான். வீடு க்ளீன் பண்ண வர்றவங்க, பாத்திரம் வளர்க்குறவங்க வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாவையும் அவங்களே பார்த்துக்குருவாங்க, சாயங்காலம் ஆனவொன்னே அவங்களே அள்ளி போடுவாங்கன்னு சொன்னவ இப்போ எதுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் மாடிக்கு போக அதை போய் அப்படியே காய போட அதை பிரட்டி போட அவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு உன் தங்கச்சிகளுக்கு அந்த மசாலாவை ரெடி பண்ணி கொடுக்கணுமா? இதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது. கால் வலின்னு இருந்தால் படுத்துட்டா, திருப்பி காலில் ரத்தக்கட்டாக இருக்குது, எனக்கு பிளாஸ்டர் வாங்கிட்டு வந்து ஒட்டுங்கிறா. இதெல்லாம் எதுக்குங்கிறேன். நமக்கு ஆண்டவே ஒரு தொழிலை கொடுத்துருக்கான். அதில் வர்ற வருமானமே நம்மளுக்கு போதுமானது. திருப்தியாக சம்பாரித்தோமா, சாப்பிட்டோமா, அடுத்து போய் வேறு என்னென்ன வேலை இருக்குது அதை பார்க்குறத விட்டுட்டு மசாலாவில் ஒரு காலை வைக்கிறா, வீடியோவுக்கு போடுறதுக்கு ஒரு கால் வைக்கிறா. இதனால் இவன் சூர்யா மீடியா ஆஃபீஸியலுக்கு இப்போ வரைக்கும் வீடியோ போட்டிருக்காளா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடியோ வரல. காலையிலேருந்து மசாலா 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 கேட்டால் ஏன் அதை என்ன வருஷம் பூராமா நான் பார்க்குறேன்? மாதத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா தானே அதை பார்க்குறேன். உனக்கே இளவெடுத்தவனோட இதாக போச்சு, ரோதனையாக போச்சுன்னு சொல்லி என்னையை பிடிச்சி ஏறுன்னு ஏறுறான். இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு மனுஷன் எதுக்கு சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஒரு விஷயம் பண்ணுறியா, ரைட்டு தாராளமாக பண்ணு, அதுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் ஒதுக்கு. சமையலை நிப்பாட்டிட்டு சோறாக்காமல் டப்பா சாப்பாடு வெஜிடபிள் அந்த தக்காளி சாதம் அதை வாங்கிட்டு வச்சு அதை இப்போ இந்த எல்லா விதத்துக்கும் கொடுத்துருக்கா. ஏன் வீடான வீட்டில் இந்த 3 நாளாக பாலாக்கரை வாங்கி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்குங்க. அதை எடுத்து கழுவி இந்த காலையில் தான் வச்சா. ஒன்று ஒரு பருப்பு கூட்டு வச்சு பாலாக்கரையை போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்கணும். இல்லை வேறு ஏதாவது ஒரு ரசம் வைப்பா. நேற்று வச்ச செவரட்டி இருக்குது, அதை வச்சு சாப்பிடுவோம்னா அந்த செவரட்டியை சரக்கு அடித்தா தான் சாப்பிடுவாளாம், இல்லைன்னா சாப்பிட மாட்டாளாம். இவன் என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத நான் போய் எந்திரிச்சு போய் காட்டிடுவேன். திருப்பி இந்த செல்ஃபோனு கீழே விழுந்து நொறுங்கி போச்சுன்னா அப்புறம் இதுக்கு யார் இது கட்டுறது, தண்டம் கட்டுறது? நேற்றே இந்த செவரட்டின்னு சொல்லி தான் காலையில் ஃபோன் எடுத்தேன். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உடஞ்சி சுக்குச்சுக்காக போயிடுச்சு. இதுதான் ஏதோ கந்திஷ்டி உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு நானும் அப்படி நினச்சிக்கிட்டு போகணும். இது நானாக ஏற்படுத்திக்கிட்ட வென கிடையாது. யதார்த்தமாக விழுந்தது செல்ஃபோனு நொறுங்கி போச்சு, விடு. இது என்னால் இது வரைக்கும் உனக்கு ஏதாவது துன்பமோ துயரமோ செலவோ வந்திருக்கா? ஏதோ மெடிக்கலுக்கு போவேன், மருந்து மாத்திரை வாங்குவேன், அதோடு சரி. ஆஸ்பத்திரிக்கு போய் கூட என்னுடைய சுகர் லெவல் எவ்வளவு, எனக்கு என்ன உடம்புல பிரச்சனைன்னு கூட நான் ஸ்கேன் பண்ணலாம், பார்க்கல. ஒரே ஒரு காலில் புண்ணு வந்ததுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். அதிகபட்சம் போனால் 10,000 ரூபா செலவாகிருக்கும். டாக்டர்கிட்ட டெய்லி போய் அந்த மருந்து போட்டு அதிலே நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஏன் இவ்வளவு? ஏன் சுமிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுன்னு சொல்லி எவ்வளவோ எடுத்தோம். அப்படியா நான் உனக்கு தண்ட செலவு வைக்கிறேன்? ஏதாவது சொல்லுங்கள், என் வகையில் ஏதாவது செலவு இருக்கா? இது யதார்த்தமாக செல்ஃபோன் உடஞ்சதுங்கிறது யதார்த்தம். இதையெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீ ஏன் அப்படி பண்ணின வச்ச அப்படின்னா இப்போ என்னுடைய நிலையை நான் யோசிக்கிறேன். ஒரு ஃபோனு நொறுங்கினதுக்கு கீழே விழுந்து டிஸ்பிளே போனதுக்கு இவ்வளவு தூரம் நீ என்னையை போட்டு பாடாக படுத்துகிற, வீட்டில் சோறாக்க மாட்டேங்கிற, மூச்சியை தூக்கி வச்சுக்கிறியே. இதே உனக்கு ஒன்றுனால உன் பிள்ளைகளுக்கு ஒன்றுனால நான் அப்படி இருக்கேனா? இப்போ கூட தொண்டை போச்சு, கமலஹாசன் வாய்ஸ் எடுக்கிறேன், காற்று தான் வருது, வெறும் காற்று தான் வருது, தேவர் மையம் கமலஹாசன் படத்தில் வர்ற மாதிரின்னு சொன்ன உடனே கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன், வாப்பா போவேன் டாக்டர்கிட்டன்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு போகிறேன். செல்ஃபோன் உடைச்சதுக்கு நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னியா? நான் ஒரு விஷயம் சரி பண்ணுறேன் அப்படின்னா யதார்த்தமாக நடந்துருச்சு, சரி ரைட்டு ஓகே விடியா. இப்போ என்ன உன்னால் எவ்வளவோ எனக்கு வருமானம் வருது, ஒரு செல்ஃபோன் தானே போயிட்டு போகுது, புதுசு நம்ம வாங்கிக்கிறலாம், இல்லை லோனில் கூட போட்டு நீ எனக்கு ஃபோன் எடுத்து கொடுத்தீல, நான் உனக்கு ஃபோன் எடுத்து தரேன்னு சொல்லி எனக்கு ஒரு இஎம்ஐயில் கூட எடுத்து கொடு, புது ஃபோன் வாங்கி கொடு. இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் உண்மையிலே சொல்கிறேங்க, என் தலைமையில் சத்தியமாக புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி நான் யூஸ் பண்ணதான் சரித்திரமே கிடையாதுங்க. எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான் என் வாழ்க்கையில். இந்த இது முதற்கொண்டு இன்க்ளூடிவ் என் பக்கத்தில் படுத்துருக்கு பாருங்கள். இவளை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன்.
ஒன்றும் ஒளிவு மறைவுலாம் கிடையாது. இந்த தான் படுத்திருக்கா பாருங்கள், ஆளும் மண்டையும் பாருங்கள், பக்கத்தில் தான் படுத்திருக்கா. நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே கேட்கணும். இதை நீ அவகிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்குடா வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி கூட கேட்பீங்க. வீடியோவில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதாவது என்னுடைய ஆதங்கம், நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கேங்கிறத யாருக்கிட்டையாவது கொட்டணும்ல. பக்கத்திலே இருந்தாலும் ஒரு சில வீட்டில் பாருங்கள், புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வரும். என்ன பண்ணுவாங்க, செவத்துக்கிட்ட பேசுவாங்க. அதை மாதிரி நான் வந்து இந்த செவரை பற்றி உங்ககிட்ட நான் பேசுகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் ஃபைனலாக சொல்லி முடிச்சிடுறேன். நேற்று எல்லோரும் அதுக்கு தான் அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. மாமா லைவ் போட்டார், அப்படியே லைவை வந்து மியூட் பண்ணார். மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ பேசினார், வழி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் பார்த்தா லைவை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பூரா பேர் ஏக்கத்தோடு இருப்பீங்க. அதுக்கு விட சொல்லிடுறேன். நைட்டு சாப்பாடு ஏதோ இட்லி ஊற்றுனாத்தேன்னா இட்லி சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. சொல்லிடவா வேணாமா? நீ என்ன சொல்லுறேன்னு எனக்கு என்ன தெரியும், சொல்லு. என்ன தெரியுமா? ஏன் வாங்கி நீ திங்கும்போது உனக்கு தெரியலையா? 10 மணிக்கு நைட்டு 11 மணிக்கு என்னாச்சு? நைட்டுடா சாப்பாடு இட்லி ஊற்றுனா, இட்லியை பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்ச மாவில் இட்லியை ஊற்றிட்டா. நானும் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சு பார்க்குறேன், கல் மாதிரி இருந்துச்சு இட்லி. அதை வந்து இப்போ ஒரு சுத்தியில் வச்சு தான் உடைக்க வரும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. சாம்பார் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து சாம்பார் 2 கரண்டி ஊற்றுனேன் 3 கரண்டி, அதெல்லாம் பொய். நேற்று நைட்டு பிரியாணி தலப்பாக்கட்டில் ஆர்டர் போட்டு, அவங்க பேரை யாருன்னு சொல்ல விரும்பலை, ஆர்டர் போட்டது வந்துருச்சு. ஃபஸ்ட்டு முதல் டைம் ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியலைங்க, புது ஆர்டர் மேன் போல், ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலேயோ ஆர்டர் போட்டது, அமேசான்லேயோ எதில் ஃப்ளிப்கார்ட்லேயோ எதிலேயோ ஆர்டர் போட்டிருக்கா. வந்து முக்கில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ நாங்கள் இந்த பிரியாணி ஆர்டர் போட்டது நீங்கள் போட்டது வந்துருச்சு, எங்கே உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லி கேட்ட உடனே இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் பப்ளிக்கில் சொல்ல முடியுமா? அப்போ மியூட்டு போட்டுட்டு இந்த இடத்துக்கு வாங்க, இங்கேருந்து உள்ளே நேராக வந்தீங்கன்னா அதுலேருந்து இத்தனாவது வீதி, அதிலேருந்து நீங்கள் ரைட்டு திரும்பணுமா லெஃப்ட்டு திரும்பணுமான்னு சொல்லி ஒரு இது சொன்னேன். நான் சொல்ல என்ன ஆகி போச்சு, அவர் பேசினவர் அப்படியே பேசிக்கிட்டே ஃபோனை வச்சுக்கிட்டே வந்துட்டார். வந்து நான் முக்கில் நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட நிற்கிறார் போல். நான் லைவை ஓட்ட முடியுமா? இவளையும் போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீயே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல. எனக்கு இவளுக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அதனால் நீயே போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல. அதனால் நான் போய் அந்த அரை பாக்கெட் பிரியாணி அரைப்படி அதை போய் வாங்கிட்டு வந்து நைட்டு உட்காந்து நான் திலீபா கோகுலு எல்லா பேருமே சாப்பிட்டோம். அதுக்காக தான் ஃபோனை கட் பண்ணி அந்த மியூட்டு போட்டேனே தவிர, லைவை கட் பண்ணேனே தவிர, வேறு ஒன்றும் அதிசயமாலாம் ஒன்றும் நடக்கலப்பா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதுவும் எதுவும் தேவையும் இல்லை. நடந்த சம்பவம் இது தான். வீடு தெரியுன்னு சொல்லி கேட்டாங்க, நான் அட்ரஸுக்கு வழி சொன்னேன், அதுக்காக மியூட்டு போட்டேன். இதில் ஒரு குத்தமும் கிடையாது. உடனே ஏன் மியூட்டு போட்டோன்னு 50 பேர் கமெண்ட்டை போட்டு தள்ளியிருக்கீங்க. சரியா? இதுதான் ரீசன். பிரியாணி வந்துச்சு, சொமோட்டோவில் ஆர்டர் போட்டது, வாங்கி சாப்பிட்டோம். அதுக்காக வந்து மியூட்டு போட்டேன். வீட்டு முக்குக்கிட்ட வந்ததுனால, வீட்டு வாசக்கிட்ட வந்ததுனால லைவை கட் பண்ணிட்டு அப்படியே போனேன். எப்போயும் நான் சொல்லிட்டு போவேன், எப்போ அந்த மாதிரி வந்து நான் லைவை கட் பண்ணுறேன்னு. நேற்று சொல்லாமே போயிட்டேன். அது ஒன்று தான் தப்பு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா? பாய்.